வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர் இல்லம் தீக்கிரை 11 பேர் தீயில் கருகி பலி, 3 மாயம். முச்சக்கரவண்டி மீது முறிந்து விழுந்த மரம், மாணவர் உட்பட 3 பலி, கண்டியில் பயங்கரம். ரூபாவின் வீழ்ச்சியால் சிக்கல், 60 மருந்து வகைகளின் விலைகளை அதிகரிக்க நடவடிக்கை. ஜூலை மாதத்திற்குள் எரிபொருள் இறக்குமதி செலவினம் குறையும், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி. தொடர் எரிபொருள் விலை அதிகரிப்பால் நெருக்கடியில் முச்சக்கர வண்டித்துறை. கோட்டாவுக்கு பயணத்தடை விதித்தமை அரசின் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல், சரத் வீரசேகர காட்டம். தியாகி பொன் சிவகுமாரன் நினைவேந்தல் ஏற்பாடு, தவிசாளர் நிரோஷ் விசாரணைக்கு அழைப்பு. அரசு வங்கியில் பட்டுப்பகலில் 3.5 கோடி ரூபாய் கொள்ளை. 1990 சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவை முடக்கப்படவில்லை, வதந்திகளை நிராகரித்த நிர்வாகம். 16 வயது சிறுவன் மீது மனிதாபிமானமற்ற தாக்குதல், வீடியோவால் சிக்கிய குடும்பம். இலங்கை உலுக்கிய கோர விபத்துக்கள், பறிபோன குழந்தையின் உயிர், பலர் காயம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். களுத்துறை மாவட்டம் கொரணி அங்குருவாத்தோடு பட்டகுடு பகுதியில் உள்ள முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் காயமடைந்து 7 பேர் கொரணி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தீ விபத்து காரணமாக இல்லத்தில் இருந்து சிலர் தீயில் கருகியுள்ளனர். அவ்வாறு தீயில் கருகிய 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சுமார் 51 பேர் எவ்வித ஆபத்துகளுமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அந்த இல்லத்திற்குள் சுமார் 72 பேர் இருந்ததாக குறிப்பிடப்பட்டது. தனியார் நிறுவனமாக நடத்தப்பட்டு வந்த இந்த மையத்தில் மனநல குறைபாடுடைய நபர்களும் தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பான நீதிவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்ட பின்னர் சடலங்களை அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் தீ விபத்தினால் பராமரிப்பு நிலையத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். கண்டி மபகந்தா பகுதியில் நாவலப்பட்டிய மபகந்த பிரதான வீதிக்கு அருகே இருந்த மரம் ஒன்று முச்சக்கர வண்டி மீது சரிந்து விழுந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்து பாடசாலை மாணவர் ஒருவரும் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்திலிருந்து முச்சக்கர வண்டி சாரதி உயிர் தப்பியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நாவலப்பட்டிய மாப்பாகந்து பகுதியிலிருந்து நாவலப்பட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது பிரதான வீதிக்கு அருகிலிருந்து பெரிய மரம் ஒன்றை முறிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து நாவலப்பட்டிய போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து முறிந்து விழுந்த மரத்தை வெட்டி அகற்றியதுடன் உயிரிழந்தவர்களின் உடலங்களை நாவலப்பட்டி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். நெடுங்காலமாக பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட இந்த மரத்தை வெட்டி அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்தும் அதற்கு முறையான தீர்வு வழங்கப்படாதமையினாலேயே இந்த துரதிருஷ்டவசமான விபத்து நேர்ந்துள்ளதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். விபத்து குறித்து நாவலப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளதை தொடர்ந்து மருந்துகளின் விலைகளையும் அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான ஆரம்பகட்ட பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அமைய இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளின் விலைகளை அதிகரிப்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. அரசாங்க வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள 60 மருந்து வகைகளின் விலைகளையும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம மேலும் தெரிவித்தார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் ஸ்திரமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது தொடர்ந்தும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் வரும் ஜூலை மாதத்திற்குள் கணிசமான அளவு குறையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் நிலவிய அதிக விலை மற்றும் மின் உற்பத்திக்காக மேலதிக எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தமை காரணமாக அண்மை காலமாக எரிபொருளுக்கான டொலர் வெளிப்பாய்ச்சல் நாட்டில் கடுமையாக அதிகரித்திருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வழமையாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமானது எரிபொருள் இறக்குமதிக்காக மாதத்துக்கு சராசரியாக 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களையே செலவிட்டு வந்தது. எனினும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த செலவினம் 522 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதற்கான கொடுப்பனவுகள் கடந்த மே மாதத்திலேயே செலுத்தப்பட்டன. உண்மையில் எரிபொருள் கொள்வனவுக்காக நாட்டிலிருந்து அதிகளவிலான டாலர்கள் வெளியேறிய மாதமாக கடந்த மாதம் பதிவாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 11 எரிபொருள் கப்பல்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டன. அவை அனைத்துமே சர்வதேச சந்தையில் விலை அதிகமாக காணப்பட்ட காலகட்டத்திலேயே கொள்வனவு செய்யப்பட்டன. அத்துடன் மின் உற்பத்திக்காக மாத்திரம் பிரத்யேகமாக ஒரு மேலதிக டீசல் கப்பலை நாம் இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. அதுவும் அதிக விலைக்கே வாங்கப்பட்டது. டொலர் செலவினம் இந்தளவு அதிகரிக்க இதுவே பிரதான காரணமாக அமைந்தது. இருப்பினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது மாதாந்திர எரிபொருள் இறக்குமதி செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதற்கமைய 522 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருந்த எரிபொருள் இறக்குமதி செலவினம் இந்த ஜூன் மாதத்தில் 318 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை குறைக்கப்பட்டுள்ளது. எமது தற்போதைய கணிப்புகளின்படி வரும் ஜூலை மாதமாகும் போது இதனை மேலும் 198 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சப்பகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளமையே இந்த செலவு குறைப்புக்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DG ராஜகருணா, சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான அனைத்து கச்சா எண்ணெய்களும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளன என்றும் உறுதிப்படுத்தினார். அரசாங்கத்தின் தொடர்ச்சியான எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக உள்நாட்டு முச்சக்கர வண்டி தொழில் பாரிய வீழ்ச்சியை நோக்கி செல்வதாக தேசிய டாக்ஸி செயலி முச்சக்கர வண்டி கூட்டமைப்பின் தலைவர் ஜாஸ்மின் லங்கா தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் எளிய மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்றே இந்த துறையில் உள்ள பலர் எதிர்பார்த்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்களின் விலைகள் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதானது முச்சக்கர வண்டி தொழிலை நலிவடைய செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். விலை திருத்தங்களின் போது முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பொருளாதார கஷ்டங்கள் குறித்து உரிய அதிகாரிகள் போதிய கவனம் செலுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சுமார் 10 லட்சம் மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த முச்சக்கர வண்டி தொழிலையே நம்பியுள்ளனர் என்பதால் அரசாங்கம் இதயத்தில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளமையானது தற்போதைய அரசின் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல விசாரணை ஆணைக்குழுக்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்வுக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. அத்துடன் அமெரிக்காவின் FBI, இன்டர்போல், ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்கொட்லாந்து யார்ட் போலீசார் என பல சர்வதேச புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த எந்தவொரு விசாரணையிலும் கோட்டாபய ராஜபக்ச அல்லது சுரேஷ் ஷல ஆகியோரின் பெயர்கள் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த தாக்குதலானது நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் மசூதி தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் சஹ்ரான் தலைமையிலான ISIS கொள்கையுடைய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது என்பது சர்வதேச ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. FBI விசாரணை பிரிவின் பிரதானி ராஜ் படேலும் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். இவ்வாறு இருக்கையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் நாயகம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சில் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்காமல் தனிநபர்களை வேட்டையாடுவதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். சுரேஷ் ஷலே போன்ற ஒரு உயர் அதிகாரி 180 நாட்கள் தடுத்து வைத்து சித்திரவதை செய்வது அநீதியானது. அதேபோல் அசாத் மௌலானா என்பவர் வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோருவதற்காக சேனல் 4 ஊடகத்துக்கு வழங்கிய ஆதாரமற்ற பொய்களை அடிப்படையாக கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப் பீரிஸ் செயற்படுவது முழு திணைக்களத்துக்கும் அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எமக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த தேர்தலினூடாக வடக்கு மாகாணத்துக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்க முற்பட்டால் அதுவே நாட்டின் பெரும்
பிரச்சினையாக உருவெடுக்கும். அவ்வாறு செய்வது பல தசாப்தங்களாக நாம் பாதுகாத்து வந்த நாட்டின் ஒற்றையாட்சி தன்மையை இல்லாது செய்து நாட்டை ஒரு கூட்டாட்சி நாடாக மாற்றிவிடும் அபாயத்தை கொண்டுள்ளது. கடந்த கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கோவிட்-19 பெருந்தொற்று பேரழிவுக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் தடையின்றி உறுதிப்படுத்தப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசு தேசிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இத்தகைய அரசியல் சதி முயற்சிகள் நிறுத்தப்படும் வரை நாட்டு பெற்றுள்ள மக்களுடன் இணைந்து நாம் இதனை உன்னிப்பாக கண்காணிப்போம் என தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதல் வித்தாக நஞ்சருந்தி தன் உயிரை ஆகுதியாக்கிய தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடுகள் தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் போலீஸ் விசாரணைக்கு அளிக்கப்பட்டுள்ளார். வலிகாமம் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ தீர்மானத்துக்கு அமைவாக தியாகி பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு உரும்புராயில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பாக நாளை வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு உணர்வெழுச்சியுடன் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரதேச சபைக்கு சொந்தமான சந்தை வளாக பகுதியில் சபையின் உறுப்பினர்கள், தமிழ் உணர்வாளர்கள் மற்றும் உரும்புராய் பிரதேச இளைஞர்கள் இணைந்து இந்த நினைவேந்தல் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு வந்த பாதுகாப்பு பிரிவின் புலனாய்வாளர்கள் ஏற்கனவே புகைப்படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து தமக்கு கிடைக்கப்பெற்ற விசேட முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்காக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷை கோப்பாய் போலீசார் அவசரமாக தங்களது நிலையத்திற்கு இன்று அழைத்துள்ளனர். இவ்விடயம் குறித்து தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவிக்கையில், அரசானது தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமைகளுக்கு தடையில்லை என பேச்சு அளவில் சர்வதேசத்துக்கு தெரிவித்து வருகின்ற போதிலும் செயலளவில் அடிப்படை நினைவேந்தல் உரிமைகளை கூட அங்கீகரிக்க மறுக்கும் அடக்குமுறை போக்கையே தற்போது வரை கடைபிடித்து வருகின்றது என தெரிவித்துள்ளார். கொரணி நகரில் உள்ள அரசு வங்கி ஒன்றின் ATM இயந்திரங்களுக்குள் நிரப்புவதற்காக கொண்டுவரப்பட்டு 3,50,00,000 ரூபாய் பணம் நபரொருவரால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வங்கியின் பாதுகாப்பு மற்றும் பணப்பரிமாற்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. வங்கி ஊழியர் ஒருவர் 2 பணப்பைகளை எடுத்துக்கொண்டு வங்கியின் பின்புற கதவு வழியாக உள்ளே சென்றபோது அங்கு வந்த நபர் ஒருவர் பணப்பைகளை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பணத்தை கொள்ளையடித்த தப்பிய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்வதற்காகவும் கொள்ளையிடப்பட்ட தொகையை மீட்பதற்கு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரிகளின் வழிகாட்டலில் பல விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 1990 அவசர ஆம்புலன்ஸ் சேவை செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை மறுத்துள்ள அதன் நிர்வாகம் நாடு முழுவதும் தடையின்றி அதன் செயற்பாடுகள் தொடர்வதாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதன் தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் பதிவுகள் முற்றிலும் பொய்யானவை மற்றும் பொதுமக்களை தவறாக வழி நடத்துபவை என விவரிக்கப்பட்டுள்ளது. சுவசெரிய சேவை நாடு தழுவிய ரீதியில் முழுமையாக செயற்பட்டு வருவதுடன் மேம்பட்ட செயல்திறனுடன் வளமையான முறையில் சேவைகளை வழங்கி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த அவசர ஆம்புலன்ஸ் சேவை எதிர்காலத்திலும் எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து இயங்கும் என்றும் நிர்வாகம் மேலும் உறுதியளித்துள்ளது. 2025 முதல் 2029 ஆண்டுக்குள் தாதியர் சேவையில் 13,600 பணியாளர்களை சேர்க்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக 3,000 பயிற்சி தாதியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தலை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. 2021, 2022, 2023 அல்லது 2024 ஆண்டுகளில் விஞ்ஞானம் அல்லது கணித பிரிவுகளில் காபோத உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இந்த ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மே 29 முதல் ஜூன் 30 வரை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.health.gov.lk மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தற்போதைய சுகாதாரத்துறை தரவுகளின்படி இலங்கையின் அரசு சுகாதார அமைப்பில் 43,553 தாதியர்கள் அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் சுகாதார அமைச்சு கடந்த 2 ஆண்டுகளில் 3,441 3ஆம் நிலை தாதியர் பணியாளர்களை நியமித்துள்ளது. மேலும் அது அண்மையில் 515 PSC தாதியர் பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தாதியர் கல்லூரிகளில் தற்போது சுமார் 7,800 தாதியர் மாணவர்கள் தொழில்முறை பயிற்சி பெற்று வருகின்றனர். 2025 முதல் 2029 வரை 13,600 தாதியர் பணியாளர்களை நியமிக்கும் திட்டமிடப்பட்ட பணியானது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.
திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த 16 வயது சிறுவன் ஒருவனை மனிதாபிமானமற்ற முறையில் நிர்வாணமாக்கி தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுவன் தாக்கப்படுவது தொடர்பான காணொலியொன்று சமூக ஊடகங்களில் குறிப்பாக பேஸ்புக்கில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து குறித்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி பேரள பெனதார தண்டேனியகந்த பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் சொத்து திருட்டு தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் காலி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் தற்போது கெராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தனது மகன் திருட்டு முறைப்பாட்டை செய்த தரப்பினரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக சிறுவனின் தாயார் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். மேலும் சமூக ஊடகங்களில் பரவிய காணொலியும் விசாரணைகளுக்கான முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் முதன்மை முறைப்பாட்டாளரான 40 வயதுடைய பெண், அவரது 47 வயது கணவர், 19 வயது மகன் மற்றும் 17 வயது மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் காலி மிலித்துவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 4 இன்று காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சிறுவன் மீதான திருட்டு குற்றச்சாட்டு மற்றும் அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஆகிய 2 தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. கண்டி தலாத்துவோய மயிலப்பட்டிய பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட விபத்தில் 2 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. தென்னங்கும்புர நோக்கி பயணித்த சொகுசு கார் ஒன்று மற்றும் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தினால் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலத்த காயமடைந்துள்ளதோடு அவர்கள் உடனடியாக கங்குரன்ஹெத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த உணுபின்ன பகுதியைச் சேர்ந்த சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காயமடைந்த சிறுமியின் தாயும் முச்சக்கர வண்டி செலுத்திய தந்தையும் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதி தலாத்துவோய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்து தலாத்துவோய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை காலி கொழும்பு பிரதான வீதியின் காலி தடல பகுதியில் இன்று காலை பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி சுவருடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டையில் இருந்து கொழும்பு நோக்கி சுமார் 20 பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது தடல பகுதியில் வைத்து சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டதன் காரணமாக பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த சுவருடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. விபத்தினால் பேருந்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் காலி போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு 3ஆம் குறிச்சி ஊர் வீதியினை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தையா பத்மினி அவர்கள் 4/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு ஊராதீவு 7ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் பர்மிங்ஹம் செல்லி ஆக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கலட்சுமி சபாரத்திரம் அவர்கள் 1/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். நுவரெலியா கினிகத்தேனை கூல்போன் கீழ்பிரிவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மாரி மணிவேல் அவர்கள் 3/6/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதம் எய்தினார். முல்லைத்தீவு மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பிரதேசத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கதிரவேலன் வள்ளியம்மை அவர்கள் 3/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.